பெரிய சூரியர் பகுதியில் நடைபெற்றும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி காரணமாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன, மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. எத்தனை சுற்றுகளாக இது நடைபெற உள்ளது, அது குறித்தான தகவலையும் பதிவிடுங்க. ராம்குமார், அதாவது திருச்சி மாவட்டத்திற்கு இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டியாக திருவெரும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட பெரிய சூரியூர் ஜல்லிக்கட்டு என்பது வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று காலை 8 மணிக்கு துவங்கிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 700 காளைகள், அதாவது பல்வேறு மாவட்டங்கள், மதுரை, அரியலூர், கரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஜல்லிக்கட்டு காளைகள் வந்திருக்கிறது. அதே போன்று 400 + 100 500 மாடுபிடி வீரர்கள் தற்போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்காக பேருந்தாக அவர்கள் தயாராகிறார்கள். தற்போது முதல் சுற்று முடிவுப்படி 89 மாடுகள் ஜல்லிக்கட்டு காளைகள் தற்போது அந்த வாடிவாசலில் களம் கண்டுள்ளது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வருடந்தோறும் பெரிய சூரியல் நடைபெற்றாலும் இந்த ஆண்டு, அதாவது சிறந்த வீரர், அதாவது மாடுபிடி வீரருக்கு 1200 சதுரடி வீட்டு மனை பரிசாக வழங்க இருக்கிறார்கள். அதே போன்று ஒரு இருசக்கர வாகனமும் வழங்க இருக்கிறார்கள். இப்படி இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை இந்த பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் அவர்கள் உத்தரவின் பேரில் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி அவர்கள் தலைமையில், அறிவழகன் தலைமையில் அதிகமான போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டு போட்டி துவங்குவதற்கு முன்னரே அரசு வழிகாட்டுதலின்படி, உச்சநீதிமன்ற வழிகாட்டின்படி அந்த உறுதிமொழி எடுக்கப்பட்டு அதன் பிறகு இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் இருக்கக்கூடிய, அதாவது தற்காலிக மருத்துவம் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அவசர ஊர்திகளும் தயார் நிலையில் இருக்கிறது. அவர்களுக்கு அந்த சிகிச்சை என்பது இந்த பகுதியில், அதாவது மாற்றில் வருகிறார்கள் என அவர்களுக்கும் தயாராக இருக்கிறது. தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியில் நடைபெற்று வந்தாலும் ஜல்லிக்கட்டு போட்டி துவக்கத்தில் அந்த ஜல்லிக்கட்டு காளைகள் அதிகளவில் வந்துதான் அந்த பகுதியில், அதாவது அந்த ஜல்லிக்கட்டு வாடிவாசல் வரும் வழியில் அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை நிறுத்தி கால்நடை துறையினர் அந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு உரிய அனுமதி பெற்று, அதே போன்று ஜல்லிக்கட்டு காளையின் ஆரோக்கியம் உள்ளிட்டவெல்லாம் சரிபார்த்து தான் அனுப்புகிறார்கள். அதில் காலையில் ஒரு 10 ஜல்லிக்கட்டு காளைகள் வாடிவாசல் கண்ட பிறகு சிறிது நேரம் தாமதமானது. அதனை காவல்துறை தற்போது சரி செய்து தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பரிசு பொருட்கள், ஏராளமான பரிசு பொருட்கள் குறிக்கப்பட்டுள்ளது. கட்டில், பீரோ, தங்க காசு, குடம், சைக்கிள் உள்ளிட்ட பொருட்கள் எல்லாம் சிறந்த மாடுகளுக்கும், அதாவது ஜல்லிக்கட்டு காளையை அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்கும் வீரர்களுக்கும் உடனடியாக வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டி என்பது பெரிய சூழலில் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. பக்ருதீன், தகவலுக்கு நன்றி.